மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்காங்கன்னு செய்தி பரவிட்டு வருது. ஆமாங்க, ஜெயலலிதா அவர்களின் உடல் மக்கள் முன்னாடி பார்வைக்கு வைக்கப்பட்டதும் புதைக்கப்பட்டதும் இது எல்லாமே ஜெயலலிதாவோட உண்மையான உடல் இல்லைன்னு தகவல் வெளிவந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நடந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது இதே சந்தேகம் தான் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அவர் சிகிச்சை எடுத்த பொழுது கவர்னராலும் கூட அவரை பார்க்க முடியவில்லை. அவர் மருத்துவமனையில தான் இருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் மக்களுக்கு அப்போலோ நிர்வாகம் வெளியிடல. அதிமுக முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டுச்சு. சமீபத்துல திமுக தலைவர் கருணாநிதி காவேரி மருத்துவமனையில இருந்தப்ப இதே மாதிரி வதந்தி பரவச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவரோட புகைப்படமும் வெளியிடப்பட்டுச்சு. ஆனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த பொழுது ஏகப்பட்ட வதந்திகள் பரவினாலும் ஒரு புகைப்படம் கூட வெளியிடவில்லை. அதற்கான வீடியோ ஆதாரம் கூட வெளியிடவில்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அப்போலோ மருத்துவமனைக்கு தான் கொண்டு சென்றாங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. மக்களும் தொலைக்காட்சியிலும் பலமுறை கேட்டும் வெளியிடவில்லை. பல கட்சி தலைவர்கள் வந்த பொழுதும் கூட மருத்துவர்களையே பார்க்க முடிந்தது. ஜெயலலிதாவை ஒரு முறை கூட யாரும் பார்க்க முடியவில்லை, யாரும் அனுமதிக்கவும் இல்லை. எதற்காக? அப்போலோ மருத்துவமனையில் 70 நாள் நாடகம் நடத்தப்பட்டதா? ஜெயலலிதாவின் உடல் போன்று தயார் செய்ய இவ்வளவு நாள் தேவைப்பட்டதா என பல கேள்வி மக்களிடம் எழுகிறது. ஜெயலலிதா அவர்களின் கால்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது என பல தொலைக்காட்சிகளிலும் சொல்லப்பட்டது. மேலும் அவர் முகத்தில் உள்ள 4 துவாரங்கள் என்னன்னு கேள்வியும் இருந்துச்சு. அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போனால் அவர்களின் முகம் எப்படி மாறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதற்கு முன்பு இறந்த சில அரசியல் கட்சி தலைவர்களின் முகமும் பிரபலங்களின் முகமும் கருத்தும் வாடியும் காணப்படும். ஆனால் 75 நாட்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்த ஜெயலலிதா அவர்களின் உடலிலும் முகத்திலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே காணப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கு அப்போலோ மருத்துவமனையில் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டதா, இல்லை வெளிநாடு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டதா? அவர் முடி கொட்டியதற்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மருந்துகள் தான் காரணமா? சர்க்கரை நோயினால் அவரது கால்கள் துண்டிக்கப்பட்டதா என தெரியவில்லை. இதுவரை எந்த ஒரு ஆதாரத்தையும் அப்போலோ நிர்வாகம் கொடுக்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் மட்டுமே புதைந்த உண்மைகள் வெளிவரும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.